என் நேம் ராமு. வாங்க, நிறைய ஃபன் இருக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து டெய்லி சிரிக்கலாம். சிச்சோ, ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வேறு ஸ்கூலுக்கு போகணும். மிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரில. சரி பார்க்கலாம். அச்சிச்சோ, சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ராமு, எப்போவுமே நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றிய, ஏன் இன்னைக்கு நீ என்ன காரணத்தை சொல்ல போகிற? நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அங்கே போர்டு வச்சுருந்தது, ஸ்கூல் ஏரியா மெதுவாக போங்கன்னு. நான் மெதுவாக வந்தேன் சார், அதான் லேட் ஆயிடுச்சு. இதில் என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? தப்பில்லை ராமு, தப்பில்லை. எல்லாம் என் மேலே தான் தப்பு. எல்லாத்துக்கும் பதில் நீ வச்சிருப்பேன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டேன் பாரு, அது என்னோட தப்பு. சரி ஸ்டூடெண்ட், வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. இந்த ராமு எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே. இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜாலியாக நான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கலாம். அப்போ திடீர்னு எங்க சார் வந்தாரு பாரு. ஸ்டாப் இட் ஸ்டூடெண்ட். எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்? ராமு, நீ ரொம்ப குறும்பு பண்ணுற ராமு. உன்னுடைய வாளை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. இங்கே வெளியே போய் தான் நம்ம ஸ்கூலோட பேரையே காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? இனிமேல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடக்கூடாது. யார் பைத்தியங்களோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நின்று விளையாடுங்க. எந்திரிச்சு நின்னா அவங்கெல்லாம் பைத்தியங்கள். சிட் டவுன் ராமு. என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொன்னேன்ல, பைத்தியங்கள் மட்டும்தான் நிற்கணும்னு. நீ நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீ என்ன பைத்தியமா? பதில் சொல்லு, முழிக்காத. சார், நீங்கள் மட்டும் பாவமாக தனியாக நின்றுட்டு இருந்தீங்க, அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது சார், அதான் கம்பெனி கொடுக்கலான்னு. ஓ மை காட், உன் கூட பேசுனதுக்கு கொஞ்ச நேரத்தில் என்னையே பைத்தியக்காரன் ஆகிட்டியே. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அங்கே வா பேசிக்கலாம். உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன். சாரை பாவன்னு பார்த்ததுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு. என் மேலே தப்பே இல்லை. என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஹை ஸ்டூடெண்ட், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து பற்றி நேற்று கிளாஸ் எடுத்திருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது தான் நமக்கான பலம். நம்ம எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். நீங்களும் அதே மாதிரி யாரும் சண்டை போட்டுக்காமல் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். ஏன் ஒத்துமையாக இருக்குன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ராமு, நீ சொல்லு பார்க்கலாம், ஏன் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்? ஆமாம் சார், எப்போவுமே ஒத்துமையாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த சமயத்தில் எக்ஸாம் வைப்பாங்கன்னே தெரியாது சார். நாம் தெரியாமல் சண்டை போட்டுட்டோம்னா அப்புறம் அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் சார். இந்த பொட்ட பையனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அப்போ தெரியும் சார் யூனிட்டி ஸ்ட்ரென்த்துன்னு. ராமு, நீ திருந்த போகிறதே இல்லை. நான் ஒரு லெசன் எடுத்தால் நீ அதிலிருந்து எங்களுக்கு இன்னொரு லெசன் எடுக்கிற. போராமு, நீ திருந்தவே மாட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள், நான் ஏன் திருந்தணும்? நான் என்னப்பா அப்படி தப்பு பண்ணேன்? எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று கொடுத்துருந்த ஹோம்ஒர்க் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? ராமு, உன்னோட ஹோம்ஒர்க்கை எடு பார்க்கலாம். சாரி சார், ஹோம்ஒர்க் பண்ணலை. ஏன் பண்ணலை ராமு? வீட்டில் கரண்ட் இல்லை சார். வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கேண்டில் பற்ற வச்சுக்க வேண்டியது தானே? மேட்ச் பாக்ஸ் பூஜை ரூமுக்குள்ளே இருக்குது சார். அதனால் என்ன, அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே? நான் குளிக்கலை சார். குளிக்காமல் பூஜை ரூமுக்குள்ளே போனால் அம்மா கொன்னே போடுவாங்க சார். ஏன் குளிக்கல ராமு? மோட்டார் ஓடலை சார். மோட்டார் ஏன் ஓடல ராமு? அதுதான் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேனே சார். மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால் முடியல. ராமு, போதும் போதும், நீ அப்படியே உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற என்னோடய வீடியோலாம் உடனுக்குடன் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.